மீனா, முத்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா நைட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா, "கடலெங்கே போகிறது, நிலவை தேடி" அப்படி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது முத்து சொல்றாரு, "சூப்பரா பாடுற நீ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பெட்ஷீட் எல்லாமே எடுத்து மீனா மடிச்சு வைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே கொடை எடுத்துட்டு வராங்க. "என்ன இது எல்லாருமே கொடை எடுத்துட்டு வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க. பாட்டி கேட்குறாங்க, "என்னது இது எல்லாரும் கொடை எடுத்துட்டு வரீங்க? மழை கூட பெய்யலையே" அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "பாட்டி உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாது" அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லா லேடீஸும் சொல்றாங்க. என்ன எனக்கு புரியாது? அப்போ அதில ஒருத்தவங்க சொல்றாங்க, "பாட்டியும் இந்த வயச கடந்து தானே வந்திருப்பாங்க. எல்லாம் புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல பாட்டி இது வேற கதை. நாங்கலாம் யூத் பாட்டி. நாங்க 2 பேர் தான் பேசிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மீனா அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி வெட்கப்படுறாங்க. "ஆமா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கொடை பிடிச்சாரு? அதுவும் பனியில இப்படி ஒரு ஐடியா யாருக்குமே வரலையே! எங்க வீட்டுக்காரர் கூட வரல. நாங்க கூட வெளிய தூங்கணும்னு நெனைப்போம். ஆனா இப்படி கொடை பிடிச்சு தூங்கணும்னு யாருமே நெனச்சதில்ல. சூப்பரா இருக்கு ஐடியா" அப்படின்னு சொல்லிட்டு வந்த லேடீஸ் எல்லாருமே சொல்றாங்க. அத கேட்டோனே மீனா அப்படியே பார்க்குறாங்க. "போங்கடி போய் உங்களுக்கு வேற வேல இல்ல போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "விடுங்க பாட்டி, நான் போயிட்டு முத்துக்கிட்ட கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடை எடுத்துட்டு போறாங்க. முத்து பார்க்குறாரு, "என்ன ஆச்சு எல்லாரும் குடை எடுத்துட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதுவா, நைட்டு நீங்க பண்ணது எல்லாமே நாங்க பார்த்துட்டு இருந்தோம்." "என்னது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களா? நாங்க சும்மா நிலாவ பார்த்துட்டு இருந்தோம்." "என்னது நிலாவ பார்த்துட்டு இருந்தீங்களா? என்னென்ன பாட்டு பாடுனீங்க? எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க." "சரி பரவால்ல விடு முத்து. ஆனா எங்க வீட்டுக்காருக்கெல்லாம் கூட இப்படி தோணுனதில்ல. கொடை வச்சு பனி இல்லாம தூங்கணும்னு. ஆனா உனக்கு தோணியிருக்கே, என்ன சீக்ரெட்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லேடீஸும் கேட்குறாங்க. அதுக்கு முத்து, "உங்களுக்கு வேற வேலை இல்லக்கா" அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடைய ஓப்பன் பண்றாங்க. "ஐயோ! அக்கா ஏன்க்கா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. மீனா முத்துக்கிட்ட அப்படியே பார்க்குறாங்க. "எனக்கு வெட்கமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, "என்ன ஊர்ல 4 நாள் லீவ் விட்டா எல்லாரும் ஊருக்கு வந்துடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி நீ நைட் நல்லா தூங்குனியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு. நல்லா தான்ப்பா தூங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள மீனா சூப்பரா வாசல்ல கோலம்லாம் போட்டாங்க. கலர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, "என்ன கோலம்லாம் சூப்பரா போட்டிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அவங்க மாமா வராங்கல்ல அதனால தான் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அங்கேருந்து வராங்க விஜயா. வந்த உடனே கேட்குறாங்க, "என்ன மீனா, வடை முறுக்கு எல்லாம் பண்ணியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன இதெல்லாம் பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அவங்க மாமா வராருல்ல அதனால தான். அப்படியே கீழே வந்து பார்க்குறாங்க. "என்ன எதுவுமே எழுதலை கோலத்தில்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன எழுதணும்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. வெல்கம்னு எழுது" அப்படின்னு சொல்கிறாங்க. "வெல்கம்மா, விளக்கமாத்தா என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. "விளக்கமாத்த இல்லாத வெல்கம் அப்படின்னா வருகன்னு அர்த்தம். அவங்க மாமா வராருல்ல அதனால." "சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க. வந்தோடனே, "ஐயோ என்ன இது, ஒரே பக்கெட் எல்லாம் கிடக்குது, இவ்வளோ அசிங்கமாக கிடக்குது" அப்படின்னு போய் எடுக்க போகிறாங்க. எடுக்க போகும்போது அப்படியே விழற மாதிரி போகிறாங்க. அண்ணாமலை பிடிக்கிறாரு. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. "ஓ தந்தன தந்தன" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்டு பாட்டு பாடுறாரு. "என்ன விஜயா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "என்னங்க அவங்க மாமா வராருல, எல்லா பக்கெட்டையும் அப்படியே கிடக்குது, அதான் நான் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே, "ஐயோ மறந்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அங்கே இருக்க கட்டில் எடுக்கிறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, "எதுக்காக நீ கட்டில் எடுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை அவங்க மாமா வராங்கல்ல, நல்லா சுத்தமாக இருக்கணும்ல வீடு, இந்த கட்டில் நல்லா இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "நமக்கு இதெல்லாம் பழகி போச்சு, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "அமைதியாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. மீனா சீக்கிரம் எல்லாமே பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "காஃபிலாம் போடு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் அத்தை, காலையில காஃபிலாம் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ தான் சுருதி எழுந்து வராங்க. "எனக்கு காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, "டைம் என்னம்மா ஆகுது, இப்போ எழுந்து வர? ஒரு வீட்டில் மருமகளாக இருக்க இத்தனை மணிக்கு தான் எழுந்துப்பியா? காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்து மீனா பார்த்தியா எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறா" அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. "என்ன ரவி, இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா?" "ஏன் பாட்டி, நல்லா தூங்கினா என்ன? சரி எனக்கு காஃபி கொடுங்க." "என்ன காஃபியா? ப்ரஷ் பண்ணாமல் காஃபி குடிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "அது பெட் காஃபி, அப்படி தான் பாட்டி குடிப்பேன்" அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது பாட்டிக்கு. "என்னடா இது, பல்லெல்லாம் விளக்குண்டா காலைல எழுந்தோடனே" அப்படின்னு திட்டுறாங்க. "சரி வா சுருதி" அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, "அம்மா உங்கள் மாமா கிளம்பிட்டாரா? இவ தொல்லை தாங்கவே முடியலம்மா. இவ சுயநிலைவே இல்லாமல் இருக்கிறா, எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கா, சீக்கிரம் உங்கள் மாமா வர சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. கிளம்பிட்டாரு, வந்துருவாரா சீக்கிரம், எப்படி பஸ்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "அவர் ஏன்டா பஸ்ஸில் வர போகிறாரு, அவர் காரில் வருவார்டா. இப்படி தானே சொன்னீங்க நேத்தே, வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. "நேற்று என்னையும் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க விடாமல் பண்ணிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் திட்டுறாரு விஜயாவை. "அதெல்லாம் வந்துருவார். மீனா சீக்கிரம் எல்லா வேலையும் ஆகட்டும், நிறைய வேலைலாம் செய், எல்லாமே செம நல்லா பண்ணு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன நீ ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பாட்டி விஜயாவை திட்டிகிட்டு இருக்காங்க.
சரி சரி உங்கள் மாமா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே சீக்கிரம் வர சொல்லுமா, இல்லைன்னா அவளை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜயாக்கு அவ்வளோ கோவம் வருது.